இணைய நாளுக்கான 5வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் தான் இப்போ லைவ்லேயே போயிட்டுருக்கு. திவாகர் வந்து மன்னிப்பு கேட்கணும். எதற்காக அப்படின்னா, அரோராவை அவர் மனம் இது வந்து அரசுக்கு ஒரு பிராது மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்து அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிப்பு கேட்கணும். அப்போ என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்களே, அதுக்கு என்ன மரியாதைனா, அதுக்கு நாங்கள் போர் தொடுத்து போவோம் அப்படின்ன உடனே மரியாதையெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவர் கேமை விட்டே போயிடுறாரு. உடனே கேமை விட்டு போனோடனே இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க கனி, இவர் காதில் ஏதோ வாங்கிட்டு போகிறவர்களுக்கு என்னை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்ன உடனே அவங்க ஏதோ சொல்லிவிட்டு மரியாதை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி நீங்கள் தவறாக இங்கே இப்படி பேசுகிறாங்க, கோல் மூட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்ன உடனே இவர் மரியாதை கெட்டுடும் அப்படின்ன உடனே கெடுக்க பார்க்கலாம் மரியாதைய அப்படின்னு 2 பேரும் சீறி கொண்டு வருகிறார்கள். பயங்கர ரணகலமாகுது இடமே. இப்போ இவருக்கு ஆக்சுவலாக திவாகருக்கு என்னென்னா மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அரோரா கிட்ட அப்படிங்கிற அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறாரா, இல்லை அந்த உருவக்கேலியினுடைய அந்த வலியை வெளிப்படுத்துகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, சபரி இப்போ உள்ள நுழையிறாருங்க. இப்போ ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் இன்னும் அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்கார். அதாவது எப்படி சமாதானப்படுத்துறாருன்னா, அதில் வந்து சபரிக்கு இல்லை. இப்போ இவர் வந்து வாட்டர்மெலன் வந்து கனி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா, இவங்க சாப்பாடை வைத்து எல்லோரையும் தன்வசப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதை கிளியர் பண்ணிட்டார் இப்போ ஃபஸ்ட்டு. அதற்கு அடுத்ததாக இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவரை பற்றி தவறாக பேசினார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பேசினாங்க அதை சொல்ல விரும்பல சபரி, நான் சொல்ல விரும்பல அதை சொல்லுங்க. ஆக மொத்தம் இவர் கொண்டு வந்து குற்றச்சாட்டை சபரி சரி பண்ணல. அதேமாதிரி அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட நாங்கள் என்றே சபரி அதை அட்ரஸ் செய்து கொண்டிருக்கின்றார் தன்னை மறந்த நிலையில். நாங்கள்னு சொல்லக்கூடாது சபரி, இப்போ நீங்கள் தலையாக பேசுகிறீங்களே, நீங்கள் உங்களுடைய குறை. அதுக்குன்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு டாஸ்க்கு. 1.5 மணி நேரம் சபரி நீ சமாதானப்படுத்துவ. அடுத்தது ஆரோராவையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்த போகிறாராம். சரி, நான் அதை பார்க்குறேன். எனிவே, ஒரு அற்புதமான அதை கண்டென்ட் பிளாக்கர் அப்படிம்பாங்க சபரியை. செமையான ஒரு கண்டென்ட்டை முடிச்சு வச்சுட்டாங்க ஆளு. இப்போ 2 பேரையும் சமாதானப்படுத்தி இவர் கேம்லேருந்து வெளில போயிட்டார் வாட்டர்மெலன். ஒரு மனுஷனை கொஞ்சம் தாங்க தாங்கும் உருவகேலி போட்டு உருவகேலியாக பண்ணால் என்ன ஆகும்? யார் உருவகேலி பண்ணதுன்னு கேட்குறீங்களா? காமெடி என்னும் பெயரில் கானா வினோத் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதை தட்டி கேட்க அவங்களால முடியல. ஆனால் அவர் காமெடி தானே பண்ணார், உருவகேலின்னு நம்ம எடுத்துக்கூடாது.